சிபிசிஐடி போலீசாருடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிபிசிஐடி போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சல்மான், தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது? உத்தரவு குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் பொழுது ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்ற சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தெரிய வந்தது. பின்னர் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்ட போது பல்வேறு மாணவர்களும் இதேபோன்று நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தது கூட தெரிய வந்த நிலையில் இது தொடர்பாக இந்த விவகாரம் நாடு முழுவதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த வழக்கில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆள்மாறாட்டம் செய்ய உதவிய இடைத்தரகர்கள் உள்ளிட்ட 27 பேர் மீதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தமட்டிலும் 27வது குற்றவாளியாக கருதப்படக்கூடிய தருண்மோகன் என்பவர் இந்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறி தனக்கு இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கும்படியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவனுக்கு 3 மாநிலங்கள் நீட் தேர்வு எழுதியது உள்ளிட்ட பல முறைகேடுகள் நடந்ததை சிபிசிஐடி காவல்துறையினர் அறிக்கையாக தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் ஒத்துழைப்பு தராத தேசிய தேர்வு முகமைக்கு நீதிமன்றம் கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் குற்றவாளிகள் பல்வேறு மாநிலங்களில் உள்ளதாலும் இந்த தேர்வினை தேசிய தேர்வு முகமையை நடத்தினாலும் மேலும் ஆதார் விவரங்கள் தேவைப்படுவதால் இந்த வழக்கில் சிபிஐ உதவி கேட்கப்பட்டுள்ளது எனவும் விரைவில் விசாரணை முடிந்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதி புகழேந்தி அவர்கள் நீட் தேர்வில் ஆள்மாறாட்ட முறைகேடு என்பது மிகப்பெரிய ஒரு முறைகேடாக பார்க்க வேண்டும் எனவும் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் உதவி கேட்கப்பட்டுள்ளது. இதில் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு தேவைப்படும் வழக்கு விசாரணை ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை வழங்க வேண்டும் எனவும் சிபிஐ உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகள் தேவையான ஆவணங்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய முடியும் எனவும் மத்திய விசாரணை அமைப்புகள் சிபிசிஐடிக்கு முழு ஒத்துழைப்பு வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அதேபோன்று மத்திய விசாரணை அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் சிபிசிஐடி நீதிமன்றத்தை நாடலாம் என தெரிவித்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் மனுதாரர் வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் சிபிஐ உதவியுடன் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யலாம் எனவும் எனவே மனுதாரருடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றும் உத்தரவு பிறப்பித்தார்கள். மேலும் நீட் ஆள்மாறாட்ட முறைகேடு வழக்கை 4 மாதத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என வழக்கு முடித்து வைத்திருக்கிறார். நீட் தேர்வு 2019ஆம் ஆண்டு நடைபெற்றதில் பல்வேறு ஆள்மாறாட்ட முறைகேடுகள் நடைபெற்றது தொடர்பான வழக்கில் இதுபோன்று தனக்கு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவில் நீதிபதி அவர்கள் இதுபோன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சல்மான், நீதிமன்ற உத்தரவு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி.